கொடுத்திருந்தோம், செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிக்மத் கொடுக்கப்பட்ட செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல நம்முடைய தன்னம்பிக்கைக்கு ஊண்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கு. அவங்க வரலாறு நம்ம சொல்றோம் இல்லையா, உலகத்துல மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, என்ன பேசுவாங்களோ, ஏதாவது கழிச்சு கொட்டிடுவாங்களே, பயந்து இந்த பக்கம் திரும்பாம இருக்கிறோம் இல்லையா, அதற்கு அழகான ஒரு முன்மாதிரியை காட்டி தராங்க. செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அவங்க மகன் கேட்டாங்க, வாப்பா இந்த உலகம் எப்படிப்பட்டது? நம்ம கிட்ட பிள்ளைங்க ஏதாவது கேள்வி கேட்கும் இல்லையா, அது மாதிரி மகன் கேட்கிறாங்க செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல, வாப்பா இந்த உலகம் எப்படி, இந்த உலகத்தை பற்றி எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது எப்படிப்பட்டது, இந்த உலகத்தை புரியணுமா, இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா, வாயும் கூட அப்படின்னு என்ன செய்கிறாங்க. செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கழுதையை பிடிக்கிறாங்க, பிடிச்சி 2 பேரும் அதில் ஏறுறாங்க. ஏறி புறப்படுறாங்க, பிரயாணம் புறப்படுறாங்க. தான் இருக்கக்கூடிய ஊரில் இருந்து அடுத்த ஊருக்கு, பக்கத்து ஊருக்கு வராங்க. 2 பேரும் கழுதையின் மீது என்ன செய்கிறாங்க, இவருந்து வராங்க, சவாரி செஞ்சு வராங்க. பக்கத்து ஊருக்கு வந்ததோட, ஊருக்குள்ள நுழைஞ்சதோட அவங்கள பார்க்குறவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது கொடுமை, இந்த ஒரு கழுதையின் மீது 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, சவாரி செஞ்சுக்கிட்டு வராங்க, இது அடுக்குமா, பாவம் இல்லையா இந்த ஜீவராசி அப்படின்னோடனே செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, 2 பேரும் கேட்குறாங்க, எல்லாரும் இதே பேசுகிறாங்க. அந்த ஊரில் பார்த்தாங்க, பொறுத்தவங்க இறங்கிட்டாங்க. செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குதிரையை விட்டு கழுதையை விட்டு இறங்கிக்கிட்டாங்க. மகனை மட்டும் வச்சுக்கிட்டு பாப்பா அடுத்த ஊருக்கு போகிறாங்க. போகும்போது அந்த ஊருக்காரவங்கெல்லாம் பார்த்தாங்க, என்ன ஒரு கொடுமை, சின்ன வயசு வாலிபன் அவன் கழுதையில வரான், வயசானவர் நடக்க விட்டுருக்கிறானே, இது பரிதாபமாக இருக்குதுன்னு என்ன செஞ்சாங்கன்னா போகிறவங்க பார்க்குறவங்கலாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. மகன் பார்த்தாங்க, பாப்பா நீங்க ஏறி உட்காந்துக்கங்க, நான் என்ன செய்கிறேன் கீழே இறங்கி நடந்து வரேன். பாப்பா உட்கார வச்சாச்சு. அடுத்த ஒரு பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே பார்க்குறவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இவ்வளோ பெரிய மனுஷன் இவரு கழுதையில வராட்டி என்ன, சின்ன பையனை உட்கார வச்சுக்கிட்டு வரலாமே, இப்படி அழைச்சிக்கிட்டு வராருன்னு என்ன செய்யறாங்க, பார்க்குறவங்கெல்லாம் பேசுறாங்க. 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு, சரி நான் இறங்கிறேன்னு கழுதையை கையில பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே நடந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, அடுத்த ஊருக்கு வராங்க. அங்கே இவங்களை பார்க்குறவங்கெல்லாம் பேசுறாங்க, என்னடா இது புதுமையா இருக்குது, கழுதை வச்சிருக்கிறாங்க, 2 பேருமே ஏறி சவாரி செய்யலாம், அதை விட்டு கையில பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் தான் நடந்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, அந்த ஊர் மக்கள் பேசுறாங்க. அப்பதான் செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்துல சொன்னாங்களாம், மகனே இதுதான் உலகம், இதுதான் உலகம், நீ என்ன செஞ்சாலும் சரி, ஏதாவது என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், உலகம் ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், இதை நீ பொருட்படுத்த கூடாது. உன்னுடைய நன்னம்பிக்கையை குறைத்து விடக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் இதுதான். நம்ம சொத்தை எது சொல்லிடுவோம், உறவினர்கள் எது சொல்லிடுவாங்களோ, தெருக்காரவங்க ஊருக்காரவங்க மக்கள் இப்படியே தான் என்ன செஞ்சிருவாங்க, எதையாவது தன்னுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த கிளர்ச்சியை அமர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இதுதான். நாமதுபில்லான சுதந்திரம் மனுஷன் பாதுகாக்கணும், நாம் அப்படி இருக்கக்கூடாது. செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்துல சொல்றாங்க, நாம் அப்படி இருக்க அவசியம் இல்லை, உலகம் தான் இப்படித்தான் இருக்கும், நாம அதில் அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. நாம எந்த நோக்கத்துல உறுதி கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். இதை கண்டுகிட்டோம் ஒன்றும் செய்ய முடியாது, கழுதையிலையும் வர முடியாது, நடந்து போக முடியாது. அப்படி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனுக்கு புத்தி போடுறாங்க. இப்போ நம்ம சிந்திக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில நாம தன்னம்பிக்கையை கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் பிறகு என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் கவனிக்கலாகாது. அல்லாஹ்வின் மீது தவக்குல் கொண்டு அழகு நடை போட வேண்டும். அல்லாஹ் தஆலா அவசியம் என்ன செஞ்சிடுவான், வெற்றியை கொடுத்துடுவான். வல்லோன் அல்லாஹ் இருலகத்திலும் வெற்றி பெற்ற நல்லவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி செய்தனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலி செய்தனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹி.